தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோட்டில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,570 ரூபாய்க்கும், சவரன் 1,08,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேகதாது அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ், பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முழுமையான ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் தன்னிச்சையான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும், சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அரசியலே மக்களுக்கானதுதான் என்றும், நதிநீர் உரிமைகள் நமது அடிப்படை உரிமை என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி வேறுபாடுகளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். நதிநீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகள்ல ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சிகளுடன் பிரதமரை சந்திக்க கோரியுள்ள அவர் தமிழக அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என உறுதியளித்துள்ளார். கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதை தடுக்க
சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அணை விவகாரத்திற்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விடுத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் பதில். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேகதாது அணை தொடர்பான தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கருத்தை சேர்க்கச் சொன்ன முதலமைச்சர் விஜய், உதயநிதியின் கருத்துடன் திருத்தப்பட்ட தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தந்தது அதிமுக அரசுதான் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட மேகதாது அணைக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் போராடித்தான் காவிரி நீரை பெற வேண்டியுள்ளது என்றும் கூறினார். கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை உள்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேகதாதுவில் அணை கட்டினால் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் துணை நிற்கும் என்றும் உறுதி. சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தண்ணீருக்காக போராடும் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட விவசாய மாவட்டங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டுமல்லாமல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்று வரும் தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் குடிநீர் உரிமைக்கும் இந்த திட்டம் அச்சுறுத்தலாக உள்ளது. கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நியாயமான உரிமைகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு பாகுபாடின்றி தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு வலியுறுத்தல். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் மக்களை திசை திருப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு நமக்கு இன்னொன்று சொல்றேன், நான் இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்தியில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது, இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். ஸோ மத்தியில் யார் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே இங்கே
ஸ்டேக்ஸ் இல்லை அவங்களுக்கு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக அரசின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டே தீர்வோம், அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தமிழகத்திற்கு காவிரி நீர் மிக முக்கியம் என பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளையும் டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்தின் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் ஒன்று திரட்டி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுபோல் தேவைப்பட்டால் அனைத்து கட்சியையும் நீங்கள் ஒன்றாக அழைத்து சென்று தமிழக மக்களின் உரிமையை நிலையாக உறுதியாக நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் விஜயின் தீர்மானம் பாராட்டுக்குரியது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழக நீர் உரிமைக்காக ஓரணியாக நின்ற எம்எல்ஏக்களையும் பாராட்டுவதாக அவர் கூறியுள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை டெல்லியில் நடைபெறுகிறது. மேகதாது அணைக்கு எதிராக தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேகதாது தொடர்பான தமிழகத்தின் தீர்மானம் குறித்து முழுமையாக தெரிந்து கொண்ட பின் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு என்ன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் எனவும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். காங்கிரஸ் தலைவர் கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோருக்கு கேக் ஊட்டி ராகுல் காந்தி மகிழ்ந்தார். ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். முதலமைச்சரின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, தமிழக மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என பதிவிட்டுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினும் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ள ராகுல், இந்தியாவின் ஆன்மாவை காக்க ஒன்றிணைந்து போராடுவோம் என குறிப்பிட்டுள்ளார்.
திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிய பின் இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் நிலையில் இந்த பதிவு அரசியல் தளத்தில் கவனம் பெற்றுள்ளது. ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதிவை உறுதி செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறந்தவர்களின் பெயர்களை நீக்கி முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டுள்ளார். தீயணைப்பு ஆணைய தலைவராக சீமா அகர்வாலுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2 நாட்கள் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தாவேகா கல்வி விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4வது ஆண்டாக நடைபெற உள்ள விழாவில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முதல்வர் விஜய் விருதுகளை வழங்க உள்ளார். கட்சி விதிகளுக்கு விரோதமாகவும் கோட்பாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டதால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர் சி. மகேந்திரன். சி. மகேந்திரனின் மீது தாங்கள் நடவடிக்கை எடுத்தது சரியானது என தற்போது உறுதியாகியுள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடை செல்லும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசின் தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் மறுதேர்வை ஒட்டி வரும் 20, 21ஆம் தேதிகளில் மருத்துவ மாணவர்களுக்கு விடுமுறை தரக்கூடாது என அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நீட் முறைகேடுகளுக்கு மருத்துவ மாணவர்கள் உடந்தை என குற்றச்சாட்டு உள்ளதால் தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை. இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் போட்டி நடைபெறுவதால் உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடரை முழுமையாக வெல்லும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க உள்ளது.